அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக அரசு கடை வாங்கிருச்சு. ஐயோ, தமிழக அரசு கடை வாங்கிருச்சே, தமிழக வெற்றி கழக அரசு கடை வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் என்ன வைரல் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது கடனே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இப்போ எதுக்கு கடை வாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கதறல்ஸ். அதான் விஜய் ஸ்டைலில் சொல்லணும்னா, இதில் யூடியூபர் மாரிதாஸ்னு ஒரு தம்பி இருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவதூறு பரப்புன்னு முடிவு பண்ணிட்டாப்புல போல தெரியுது. எத்தனை கோடி கடன், அதாவது 20,881 கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள், அதாவது ரீல்ஸ் விஷயங்கள், மற்ற விஷயங்களே பேசிட்டு வராப்புல. ஆனால் நம்ம டீட்டெயிலாக அந்த விஷயங்களை பற்றி தமிழக வெற்றி கழகம் எதற்கு கடை வாங்கினது, ஏன் கடை வாங்கினது, வட்டி எவ்வளோ கட்டுச்சு அப்படின்ற விஷயம் வரைக்குமே நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறம் தனுஷோட அரசியல் வருகையை பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாங்க. இதில் யார் இறக்கி விட்டா, எதற்காக திடீர்னு தனுஷ் அவர்கள் அரசியலில் குதிச்சிருக்காப்புல. அதாவது 2031 டார்கெட்டுன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊராட்சி எலெக்ஷன் டார்கெட்டுன்றாங்க. இதில் எல்லாமே அரசியலில் வந்துட்டோம்னு வச்சுங்களேன், இது நடக்க தான் செய்யும். இதில் யார் பார்த்தீங்கன்னா தனுஷை இறக்கி விட்டதில் பங்கு இருக்குது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் அவர் அரசியல் வந்ததற்கான நோக்கங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கரூரில் 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லை, அதில் 31லேருந்து 32 பேருக்கு அரசு பணி வழங்குவதற்கு அரசாணை கரூர் சென்று விஜய் அவர்கள் வழங்கினார். அது மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. ஏன் ரத்து செய்தது, அங்கே என்ன நடந்தது, அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்ன செய்ய போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் முழுசாவே நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மற்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு விஷயங்களை பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, தமிழக வெற்றி கழக அமைச்சர், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில் அதாவது விஜய் அவர்கள் ஜெயலலிதா பாணியில் செல்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும், அதாவது இங்கே நடக்கிற பேசுகிற விஷயங்கள், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அறிவிக்க போகிறோம், என்னென்ன பேச போகிறோம் அப்படின்றதுக்கு அமைச்சரவை கூட்டம் நடக்குது. இந்த செய்திகள்லாம் எப்படி வெளியில் கசியுது, நம்ம மட்டும்தானே இருக்கோம். இப்போ கசிஞ்சுது அப்படின்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்குமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக வச்சு செஞ்சுருக்காப்புற. அதுக்கப்புறம் ரீல்ஸ் மோகத்தில் நீங்கள் சிக்கிக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்கிறத விட்டு இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் தக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி திரும்பவும் எச்சரிக்கிறாரு. இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்கள் நமக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன குறைகள் இருக்குன்றத முதல்ல பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கூட ரொம்ப நெருங்கியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டம் நடந்துக்கிட்டாங்களாம். இதற்கு தான் சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா பாணியில் விஜய் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இதே ஆட்சியும் அப்படி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே வருவோம். அதாவது ஏன்னா தமிழக வெற்றி கழக அரசு கடன், அதாவது 20,881 கோடி கடன் வாங்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஐடிவிங்கும் இந்த பக்கம் யூடியூபர்ஸ், அதாவது இவங்க சேர்ந்தவங்க யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்காங்க. இதில் மாரிதாஸ்ன்ற ஒரு தம்பி, இந்த தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரியே, டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காப்புல. கொஞ்சமாக அறிவு வேணும். என்னென்னா, ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா முழுமையான ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ ஒரு விஷயத்த மட்டும், அதாவது அவங்களுக்கு சார்ந்த விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போய் அவதூறு பரப்புனா, அதாவது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தம்பி இதே தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. சரி பண்ணட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம மாரிதாஸ் அவர்கள் சொன்ன விஷயங்களையும், ஏன்னா அவரை ஏன் நான் குறிப்பிட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புடுங்கி மாதிரி பேசுறது, அதுதான் அவங்க பிரச்சனையே. இப்போ 20,881 கோடி கடை வாங்கியிருக்கிறது, இது உண்மைதான். நான் மாதம் வாரியாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன் கடை வாங்கிச்சு, எது கடை வாங்கிச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல், அதாவது விஜய் அவர்கள் முதல்வரான ஃபஸ்ட்டு மாதத்துலேயே கடை வாங்கியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதமே கடை வாங்கியிருக்காங்க. இதில் ஏன் கடை வாங்கினாங்க அப்படின்னா மக்களின் செயல்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட திட்டங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. எங்கள் பணம் இல்லை, அதாவது வெள்ளை அறிக்கையை விட்டாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கையை விட்டுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, கடன் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு எதற்கு விஜய் அவர்கள் இவ்வளோ வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் விஜய் அவர்கள் கொடுத்த மாதிரி வெள்ளை அறிக்கையை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த டீட்டெயிலின் படி இங்கே அவர் வாக்குறுதியை கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் செய்யலை. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு ஆரம்பத்திலேயே செஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடையும் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத போது கடை வாங்கி தானே ஆகணும். அப்போ அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும், ஏன்னா தமிழ்நாடு ஸ்தம்பித்து போயிருங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாயிடும். அதனாலேயே கடை வாங்கினாங்க. அதாவது தேவைக்கு ஏற்ப, இவங்கள மாதிரி கிடையாது. அதாவது மாதம் வாரியாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 7,679 கோடி, மே மாதம் 3,0
394 கோடி. நல்லா பார்த்துங்க. ஜூன் மாதம், இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா 9,807 கோடி கடை வாங்கி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 20,886 கோடி கடை வாங்கியிருக்காங்க. இதில் வட்டி கட்டினது எவ்வளோ தெரியுமா? 14,618 கோடி. இதை மாதிரி அதை சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னாப்புல எப்படி சொன்னார்னா, அதாவது இந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், அப்படியே பூசாதன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டமணி என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசு, அதாவது விஜய் அவர்கள் கடனே வாங்க முடியும்னு சொன்னாரே, இப்போ கூட கடை வாங்கிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி மேம்போக்க சொல்லிட்டு போயிட்டாப்புல. யாரு வாங்கின கடன்? இதுதான் இப்போ கேள்வியே. இப்போ வந்து நம்ம விலாவரியாக மாதம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது தேவைப்பட்டுச்சு. அதாவது மூலதன திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இந்த கடன். ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு இப்போ வாங்கின கடனுக்கு கரெக்டாக டேட்டாவோட வச்சுருக்காங்க. இதுக்காக தான் கடன் வாங்கினா இதுதான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி டேட்டாவோட இருக்குது மாத வாரியாக. அப்போது 14,618 கோடி வந்து கடன் கட்டியிருக்காங்க. கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டியிருக்காங்க. இந்த வட்டி போக மீதி எவ்வளோ இருக்குது? 7 கோடி தாங்க இருக்குது. அப்போது இந்த கோடி கூட வாங்காமல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து லஞ்ச ஊழல் நடந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கடை வாங்கி வந்து பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ புதுசாக எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் வாங்கினதுக்கும் மெயின் காரணம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அறிவிச்சாலும் இந்த 1000 ரூபாய் இந்த இதை வந்து கண்டினியூவாக கொடுக்குன்ற ஒரு காரணமும் இதில் அடங்கியிருக்கு. அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இப்போ என்ன செய்வதற்காக மக்களை எந்த குறையும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்காக விஜய் அரசு கடை வாங்கியிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதுதான் உண்மை நிலவரம். அதை விட்டுட்டு இதில் மாரிதாஸ் என்ன தெரியுமா பண்ணுறாப்புல, இப்போ இதை எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, அதாவது கடை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரி மாத வாரியெல்லாம் சொல்லலை, மொத்தமாக 20,880 கோடி கடை வாங்குறாங்க. ஏன்னா இது ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கடை வாங்கினது? 14,000 கோடி வந்து கடன் கட்டியிருக்காங்களா, வட்டி கட்டியிருக்காங்களா? திரும்ப தான் சொல்கிறேன், கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டின விஷயங்களே ஆழமாக பதிவு செய்யலை. டிஎம்கே வாங்கின விஷயத்தையும் ஏடிஎம்கே வாங்கின கடன் தொகை விஷயத்தையும் அவங்க வந்து கணக்கில் சொல்லலை. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக அரசு மாதம் வாரியாக வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, இதற்கு டீட்டெயிலான கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றியும் சொல்லலை. அப்போது இதை விட்டுட்டு என்ன தான் பண்ணுறாரு? கீர்த்தனா ரீல்ஸ் எடுத்து போடுகிறார், அவர் லவ்வர் கூட ஊர் சுற்றுகிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறீங்க? யார் வீட்டு காசில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் வந்து யார் வீட்டு காசில் பண்ணுறாங்க போகிறாங்கன்றது நீ எடுக்கணும், டேட்டா எடுத்து நீ கொடுக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அமைச்சராக இருந்தாலுமே கணவன் மணியாக தானே வாழ முடியும், லவராக இருந்து லவர் உடனே இருக்க முடியும். எனக்கு ஒன்றும் புரியல. அமைச்சர் வேலையாக தான் செய்வாங்க. திருப்பி எங்கேயாவது போகும்பொழுது கணவனோட தான் உதவி கூப்பிட்டு போவாங்க. இப்போ ஃபாரின் போகிறாங்கன்னா தனியாக போயிட்டு வந்துடுவாங்களா? கூட கூட்டு போக மாட்டாங்களா? ஏன்னா ஒன்றும் புரியல. அங்கே போனால் சில ஃபோட்டோக்கள் எடுக்க தான் செய்வாங்க. இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்னது கேடுகட்ட ஊடகத்தை நடத்திட்டு வராரு இந்த மாரிதாஸ் தம்பி இதெல்லாம் பார்த்துக்க தம்பி. நீயும் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த யூடியூப் பேசிட்டு அடுத்து எங்கெங்கே போகிற வரேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்துகிட்டு இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி ரீல்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு காமிச்சா தான் புரியும்னு நினைக்கிறேன். நீ வந்து பாத்ரூம் போகிறது, வெளியில் வர்றது, மொட்டை மாடி நிற்கிறது, ஃபோன் பேசுறது, பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து எதிர்த்து வீட்டில் என்ன பண்ணுற, யார்கிட்ட பேசுகிறன்றதெல்லாம் எடுத்து உனக்கு காமிக்கின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறேன் நீ. பார்த்தீங்கன்னா இந்த ஒரே விஷயத்தை மட்டும் தாங்க சொல்லியிருக்காப்புல, கடை வாங்கியிருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழக அரசில் இருக்கும் அமைச்சர்களை வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, அதை போடுறாங்க, இதை பண்ணுறாங்கன்ட்டு அவதூறு பரப்புறது. ஏன்னா உண்மை டேட்டாவை சொல்லுங்க அப்படின்றதான் நாமளும் சொல்ல வரோம், வேற ஒன்றும் கிடையாது. இதில் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அரசியல் என்னன்னு சொல்கிறது, இதுவும் பார்த்தீங்கன்னா வடிவேலு மாதிரி என்னென்னு சொல்கிறதுன்னு தான் தோணுது. என்னென்னா விஜய் அவர்கள் அரசியல் வருகை, அதாவது அவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்கலைங்க. அதாவது குஜினிகாந்திலேருந்து ரஜினிகாந்த் அவர்களிலேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற உதயநிதியிலேருந்து இந்த பக்கம் ஏடிஎம்கேலேருந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. விஜய் அவர்கள் முதல்வர் ஆனது ஏன்னா இவங்க எதிர்பார்க்காததுன்னு வச்சுக்கலாம், நம்ம தான் எதிர்பார்த்தது. இதுதான் உண்மை. மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்தது, ஒரு மாற்றம் நினைத்தது, அப்படின்னா மாற்றத்தை உருவாக்க நினைத்தது எல்லாமே வந்து நாம் நினைத்ததெல்லாம் நடந்தது. ஆனால் இங்கே இந்த திருட்டு வேலைகளை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே எங்கப்பா வர போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் சும்மாப்பா நடிகர்கள்லாம் ஒன்று மக்கள் வந்து வாக்களிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்களா. இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதை உதயநிதியை வந்து அரசியலில் ஒரு தலைவராகவும் சரி நடிகராகவும் ஏற்றுக்கலையா, அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனுஷை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இதை இறக்கி விட்டது யாருன்னு நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். என்னென்னா இது உங்களுக்கும் தெரியும்னு வச்சுங்களேன், இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா குதிர்க்குள்ளே வந்து புதைச்சி வச்ச ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லை அவர் ரசிகரை ஏமாத்தினாரா, அதுக்கப்புறம் வந்து நான் வரலன்னு ஓடியே போயிட்டார். விஜய் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் பார்த்த ஒரு துடுக்கு பையன் இப்போ வந்து முதல்வர் சீட்டில் உட்காந்துருக்காப்புல. இது வந்து நான் வந்து டெய்லி தூங்கலப்பா, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஜீர்ணிச்சிக்கவே முடியல.
ஏன்னா அவர் வந்து வாயில் என்ன சொன்னாலுமே அகத்தின்களோ முகத்தில் தெரியும் சொல்லலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரால் முடியலங்க. அதனால என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது தான் இங்கே ஒரு பக்கம் ரெண்டு விஷயம் நடக்குது. அதாவது பிஜேபி ஒரு பக்கம் காய் நகர்த்தி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தில் பல ஜிக்ஜாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்ணி விஜயை திரும்பவும் காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் தலையிலனாலும் எதுவும் பண்ண முடியாது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊராட்சி எலெக்ஷனை குறிவைத்து இறக்கி விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து முக்கியமாக அந்த ஊராட்சி எலெக்ஷனில் எப்படியாவது மெஜாரிட்டி காமிக்கணும்னு முடிவு பண்ணி தனுஷை களத்தில் இறக்கி விட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம குஜினிகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து 2031 எப்படியாவது விஜயை காலி பண்ணிட்டு நம்ம சைடில் யாராவது நிற்கணும், அது யார் வந்து ஜெயிச்சாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் தோக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருப்பது போல தான் தெரிகிறது. இப்போ மருமகனை மறைமுகமாக அவரு இறக்கி விட்டு இந்த பக்கம் திராவிட கழகமும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் இறக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு முறையில் பார்த்திங்கன்னா மக்களை சந்திப்பாங்க. ஆனால் இந்த தனுஷு விஜய் என்ன பண்ணிடாரோ அப்படியே அற்ற காப்பி அடித்து பார்த்திங்கன்னா பண்ணுறாப்புல. இதில் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காலில் உழ வச்சாங்க பார்த்தீங்களா. இதனால் தாங்கிக்க முடியல. ஏன்னா ஒருத்தர் வந்து அப்படி செய்யும் போதே அடுத்து மைக்கை பிடிச்சி தயவு செய்து யாரும் காலில் உழக்கூடாது, நீங்கள் வந்து நான் கொடுக்கும் உதவித்தொகையை வாங்கிட்டு அப்படியே போயிடுங்க, தயவுசெய்து காலில் உழாதீங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்களா? விஜய் அவர்கள் செஞ்சுருக்காப்புல. ஆனால் இதை வந்து விஜய் அவர்கள் செய்யாத விஷயங்களையும் இவர் செஞ்சுருக்காப்புல. ஆனால் விஜய் அட்டை காப்பி அடித்து பேனர்ல இருந்து பார்த்திங்கன்னா அவரோட நடவடிக்கை, அதாவது வந்து மைக்கை பிடிச்சி பேசுறதுலேருந்து போகிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலிருந்துமே விஜய் அவர்களே அப்படியே பார்த்திங்கன்னா அவர் சாயலாக பேசுகிறாப்புல. அவர் விஜய் மாதிரி வந்துட முடியுமா? இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து 1 வருடம் கூட கேப் இல்லை. இப்போ முதல்வரான வரைக்குமே இயக்கத்தின் மூலமாக அவர் வந்து நிறைய சேவைகளை செஞ்சுட்டு வந்தார். அரசியலுக்கு வரேன்னு சொல்லி 2010-11 சொல்லிட்டாப்புலங்க. அதுக்கு வந்து எவ்வளோ தடைகள் இருந்துச்சு, அந்த தடைகள்லாம் மீறி வந்திருக்காருன்னு தெரியும். ஆனால் ஒருத்தரை எதிர்க்கிறேன், அதாவது அவங்க வரக்கூடாதுன்ற ஒரு எரிச்சலில் பொறாமையில் வந்தால் வர முடியுமா? உண்மையாக நேசிக்கணும் மக்களை. சும்மா வந்து நம்ம காலில் உழ வைக்கிறது வந்து உழு எல்லாம் பார்க்கட்டும் அப்படியே நான் புகழ்ச்சியில் போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரியே பண்ணினா என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. இங்கே எம்ஜிஆர் வரும் பொழுது சிவாஜி கணேசன் ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் நிறைய நடிகர் இருந்தாங்க, அவங்களும் நிறைய பேர் ஒட்டு இருந்தாங்க. சிவாஜி கணேசனுக்கு மேலே ஒரு நடிகர் வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் சொல்கிறத விட இந்தியாவிலே இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த நடிகரை தான் ஏற்றுக்கிட்டாங்களே தவிர மக்கள் தலைவராக ஏற்றுக்கல. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி விஜய் அவர்களே மக்கள் ஏற்றுக்கிட்டாமல் வந்திருக்காங்க. நம்ம தேவையில்லாத எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு அரசியல் களத்தில். இவங்க யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அடுத்தடுத்து இவங்கலாம் பேசுவாங்க. ஏன்னா அவங்க தான் மீடியா முன்னாடி வராங்க. யாரும் நம்ம குஜினிகாந்த்லேருந்து உதயநிதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை தனுஷுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து பேசும் பொழுது இங்கே தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே லைட்டாக அப்படியே நம்ம சொல்கிற மாதிரி உரசிட்டு போவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டு போகிறது. அதுக்காக தான் இந்த விஷயங்களை நாம் முழுசாக எடுத்து வைக்கிறோம்னு வச்சுங்களேன். இதில் வீடியோட இறுதி பகுதியில் வந்து கரூரை 41 பேர் உயிரிழந்த அந்த உறவினர்களுக்கு, அந்த பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வந்து அரசு பணி வழங்கும் ஆணையை வந்து விஜய் அவர்கள் வழங்கினார். அதை வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றம் இது தற்காலிகமானதான் அப்போ சொன்னாங்க. இன்று வந்து பார்த்திங்கன்னா அதை ரத்து செஞ்சுட்டாங்க. இதற்கு வழக்கு பதிவு செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாம் தமிழரை சேர்ந்தவங்க தான். இவங்க தான் வந்து இந்த வழக்கை தொடர்ந்ததில் மும்பரமாக செயல்பட்டாங்க. நல்லா பார்த்துங்க மக்களே, யார் யாருக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இதற்கு வந்து நாம் தமிழர் வழக்கறிஞர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அதாவது நாங்கள் வந்து குறிப்பிட்டு நிறைய விஷயங்களை எடுத்து வச்சோம். இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது இங்கே நடந்த சம்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 லட்சம் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்கள். இங்கே அரசு தரப்பில் 5 லட்சம் கொடுத்துருக்கும் பொழுது எதற்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, பார்த்திங்கன்னா இந்தந்த விஷயங்களுக்கு ஏன் அரசு பணி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயம் தான் வச்சுங்களேன். ஆனால் இங்கே 20 லட்சம் கொடுத்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தனிப்பட்ட விஷயம். அதாவது விஜய் அவர்கள் தான் கொடுத்தாரே தவிர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக இருந்தார் பார்த்தீங்களா, அவர் கொடுத்த தொகையை மட்டும் தான் அதில் எடுத்துக்க முடியும். ஏனென்றால் நான் வந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுனால விஜய் அவர்கள் கொடுத்த விஷயங்களை அதில் எடுத்துக்க முடியாது. இதில் அவர்கள் விவாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பாக விவாதிக்கும் போது
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மானாமதுரையில் லீலாவதி பார்த்தீங்கன்னா இருந்த சம்பவங்களையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. கரூரில் துப்பாக்கி சூடு நடந்தபோது 13 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. ஒரு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்மேன், அதாவது மிலிட்ரி சர்வீஸ்மேன் அவங்க மகனுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் SC ST இந்த பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி இதுக்கு உதாரணத்தை சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இதை நீதிபதிகள் ஏற்கலைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கோ இல்லை மற்ற சம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கோ நீங்கள் கொடுக்க முடியுமா? இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரிவின் கீழேயும் இது வரலை. நீங்கள் சொல்வதை நாங்கள் முழுசாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு நீதிபதி அவர்களே ஒரு விஷயத்தை சொல்லணும். சாலை விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிவாரண தொகை கொடுக்குறாங்க. அந்த நிவாரண தொகை கொடுக்காம அரசு பணின்னு சொல்லலாம்ல. இதில் ஒரு விஷயம் நமக்கு இடிக்குது. ஆனால் இதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்கள நினைச்சாவே வெக்கமாக இருக்குதுங்க. ஏன்னா இங்கே எத்தனையோ ஊழல்கள் நடந்திருக்கிறது. இந்த பாலெல்லாம் அடிச்சுட்டு போச்சே, இதெல்லாம் கண்ணில் பார்த்தாங்க தானே. இப்படியெல்லாம் பார்த்துட்டு இப்போ அறப்போர் இயக்கம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஊழலை வெளிச்சத்தை கொண்டு வராங்க. இதோட சேர்ந்து இல்லைன்னா இந்த ஊழல்களுக்கு சம்மந்தப்பட்டு இவங்க ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களா? இதில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக செயல்படுவது நல்லாவே தெரியுது. சரி, அப்படி இருந்துட்டு ஒன்றும் கிழிக்க முடியாது. ஆனால் அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களோட வயிற்றுல அடிக்கிறியே, இதெல்லாம் நல்லா இருப்பியா? இதில் முட்டுக்கட்டையாக நாம் தமிழர் வழக்கறிஞர் கொடுக்கவே கூடாதுன்னு வாதாடின விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நியாயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அரசாணையை ரத்து செஞ்சுட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. என்னென்னா, இங்கே 41 குடும்பங்களை சேர்ந்தவர் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா, 41 பேர். இவங்க எதனால ஏன் உயிரிழந்தாங்க, என்ன நடந்துச்சுன்றத சீமான் அவர்கள் உணரணும், அவங்க வழக்கறிஞர்கள் உணரணும். இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது, அதற்கான உதவித்தொகை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு அறிவித்த அந்த இழப்பீடு தொகை கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் CBI விசாரணை மேற்கொண்டு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வழக்கு தொடரப்பட்ட விஷயங்களுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டால் அதுக்கப்புறம் மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதற்கு வேலை தரலாம்னு சொல்லுவாங்களா, இல்லை நாம் தமிழர் தரப்பிலிருந்து இதற்கு வாதாடுவார்களா, இல்லை இது உண்மைதான் அப்படின்னு நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். ஆனால் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் சென்று பார்த்தீங்கன்னா இது விசாரிக்கப்படும் பொழுது உண்மைத்தன்மையை அறிவதற்கு அவர் காலங்களை எடுத்துக்கொள்ள தான் செய்வார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா வேறு விதமாக, அதாவது அந்த குடும்பங்களுக்கு இல்லைங்க, இங்கே தமிழக வெற்றி கழக அரசு மீது அவதூறு பரப்ப வேண்டும், அவங்க சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு பண்ண மாதிரி தான் இருக்கிறது. இதில் நீதிபதி அவர்கள் சொன்ன விஷயங்கள் சட்டப்பூர்வமாக அவங்க எடுத்து உரைத்த சில விஷயங்களை வைத்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். அதனால் இது மாறுமா மாறாதா அப்படின்றது சட்டத்திலையும் இடம் இருக்குது. அதாவது மேல்முறையீடு போகலான்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க மேல்முறையீடு போகும், தமிழக வெற்றி கழக அரசு போவாங்க. அதுக்கப்புறம் அரசாணை கொடுக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 100% வாய்ப்பு இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும் விஷயங்களை வைத்து நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது அப்படின்றதான் என்னோட முக்கியமான கருத்து. ஏனென்றால் இங்கே தொடர்ந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான ஒரு விஷயங்களை, மக்களுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களை யாருமே செய்யறதில்ல. பார்த்திங்கன்னா உனக்கு எதுனா நான் பண்ணுறேன், அதாவது இந்த கட்சி தலைவரையோ இல்லை அந்த அரசியல் கட்சி தலைவரையோ எதிர்த்தரப்பில் யாருன்னு பிடிக்கல அப்படின்னா அதன் சார்ந்த விஷயங்களாகவே கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இதில் வழக்கு தொடரலைன்னா அவங்களுக்கு அரசு பணி தொடர்ந்து நீடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் தொடராக இருக்கும்போது அது ஓகே தான். ஆனால் இவ்வளோ காரணங்கள் பின்னாடி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்போது சீமான் அவர்கள் ஒரு மேடையில் பேசின விஷயங்கள் இருக்கிறது, சரத்குமாரோட பிறந்தநாள் விழாவில் பேசின விஷயங்கள் இருக்கிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காரு, இப்போ சரின்னு படுது, நாளைக்கு தவறுன்னு படும், நாளைக்கு தவறுன்னு படுது, அப்புறம் சரின்னு படுன்னு சொல்லியிருந்துருக்காப்புல. இது நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுதான் இதுவுமா? அப்போது இப்போ நம்மளும் சொல்கிறோம், கரூர் நடந்த சம்பவங்களுக்கு இப்போ நீதிபதி அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு இப்போ தவறுன்றது நாளைக்கு சரின்னு படும், நாளைக்கு சரின்றது அடுத்த நாள் தவறுன்னு படுன்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக அந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும். ஏனென்றால் அதில் ஃபில்டர் வேணால் பண்ணலாம். யாராருக்கு வேலை வேணும் வேலை இல்லை அது ஃபில்டர் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபில்டர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வேணால் பண்ணலாம். அவங்கள கூப்பிட்டு பேசி ஒன்றுமே யாருக்கு வேலை இல்லை, அவங்க வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்ற விஷயங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் அதை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதற்கும் தமிழக வெற்றி கழக அரசு தற்போது அந்த விஷயங்களை மேற்கொண்டிருக்கிறது. அதுக்கு மேல்முறையீடும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறது. அடுத்து கண்டிப்பாக அந்த குடும்பங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றதான் நம்மளோட கருத்து. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் எடுத்துக்கொண்டு சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள். உங்கள் விஜய் மகேஷ். அன்பு வணக்கம்.